இன்றைக்கி கொழும்பில் சினி சிட்டியில் வந்து விலங்கு தெரிக்கும் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்குது. இந்த படத்தை நான் பார்த்தது வந்து சும்மா நார்மலாக இலங்கையில் எல்லாரும் எடுக்கிற படம் மாதிரி தான் வரும்னு சொல்லி போட்டு பார்த்தேன். அந்த படத்தை பார்த்துக்க போல தான் இதில் விஷயம் விளங்குது. ஒரு டைரக்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லி போட்டு ஒரு இந்திய சினிமாவை மிஞ்சின ஒரு ஆக்டிங், அதாவது இதில் வில்லன் ஆகிக்கட்டும், ஒரு ஹீரோ ஆகிக்கட்டும், அதில் நடித்த மற்ற ஆட்கள் ஆகிக்கட்டும், எல்லாருமே அவங்களோட கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கிறாங்க. எங்களை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வளோ மட்டுக்கு, அதாவது இலங்கை சினிமா அடுத்த லெவலுக்கு வந்ததுன்னு இதை காட்டுது. ஆனால் இன்னும் எங்கள் சினிமா வளரணும், அதுக்கு நாங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். கட்டாயம் இங்கே உள்ள மக்கள் வந்து முதலாவது இதுக்கு ஆதரவு தரணும். ஆனால் இந்த டைரக்டர் வந்து அணுவாக இதை செதுக்கி இருக்கிறார். இந்த படத்தை அவரை வெற்றி இது வந்து பெரிய சக்ஸஸ், எங்களை பொறுத்தளவில் பெரிய சக்ஸஸ். நான் நினைச்சேன் வந்து எல்லா சினிமாக்காரங்களும் இலங்கையில் உள்ளவங்க எடுத்தால் அந்த படம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த படம் போகும் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் வந்தேன். ஆனால் திரையரங்களை குந்தும் போதே அதில் காட்சி அமைப்புகள், அதில் ஒளிப்பதிவாளர் கைவண்ணம், கதை அம்சங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் லெவல் இந்த படம் வந்து பெஸ்ட், இலங்கை சினிமாவுக்கு அடுத்த ஒரு கட்டத்தை கொண்டு வந்து இந்த தமிழ் திரைப்படம். ஆனால் உலகளாவிய ரீதியில் ஓடி இருக்கு, இது வெற்றி பெற்றிருக்கு. எங்களோட ஆதரவு எப்பவுமே இந்த டைரக்டருக்கு இருக்கும், பிரகாஷ் ராஜாவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இந்த விலங்கு தெரிக்கும் படம் வந்து ஐ திங்க் நான் ரொம்ப நாளைக்கு முன்னுக்கு பார்க்கணும்ன்றது யாழ்ப்பாணத்தில். பட் எனக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. கொழும்புல போடணும் இந்த படத்தை நிறைய தடவை கேட்டிருந்தேன். பட் இப்போதான் அதுக்கான நேரம் எனக்கு கிடைச்சிருக்கு கொழும்புல பார்க்கணும்ன்றது. ஏன்னா வந்து கொழும்புல ஈஸியாக இருந்த படம், நம்மளுடைய தமிழ் படங்கள் வந்து இங்கே வந்து திரையிடுறது கொஞ்சம் குறைவு தான். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றபடி இந்த படத்தை பற்றி சொன்னால் பிரகாஷ் அண்ணா பற்றி சொல்லணுமே இருந்தால் படத்துல ஒவ்வொரு சீனையும் வந்து அவர் வந்து செதுக்கி இருக்காருன்னு சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி ஆர்டிஸ்டையும் அதுக்கு டெக்னீஷியனையும் அழகாக எடுத்திருக்காரு. அந்த ஹீரோ வந்து அது அந்த அந்த 15 வருஷம், அதாவது முள்ளிவாய்க்கால நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகு வந்து அவர் இருந்த காலத்துக்கு அப்புறம் வந்து 15 வருஷம் பேர் கோமால இருந்தது மாதிரி எடுத்து காட்டி அதுக்கான பிரச்சனைகள் உண்மையாவே கொழும்புல நிறைய ட்ரக்ஸ் பிரச்சனைகள், அது இல்லாமல் யாழ்ப்பாணத்துல இந்த ட்ரக்ஸ் பிரச்சனைகள் இப்போ வந்துகிட்டு தான் இருக்கு, இப்பயுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுகளை இல்லாம ஆக்கணும்ன்றதுக்கான ஒரு அழகான ஒரு